ஹலோ நண்பர்களே, வெல்கம் டு மிக்ஸ் மீடியா. கோவக்காய் யூஸ் பண்ணி சிம்பிளான பொரியலாக செய்யாமல் ஆந்திரா ஸ்டைலில் நல்லா காரசாரமான பொரியலாக இன்றைக்கி செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி இந்த கோவக்காய் பொரியல் செய்யறதுக்காக ஃபர்ஸ்ட் ஒரு பவுடர் ரெடி பண்ணிக்க போகிறோம் ஆந்திரா ஸ்டைலில். ஸோ அதுக்காக ஒரே ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு எடுத்துக்க போகிறோம். சின்னதாக ஒரு பேன் வச்சுக்கலாம். இந்த மசாலாவுக்கு எந்த ஆயிலும் ஆட் பண்ண வேண்டாம். சிம்பிளாக நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணால் போதும். கடலைப்பருப்பு நல்லா வறுபட்டதும் இதுக்கு அடுத்ததாக உளுந்து பருப்பு எடுத்துக்கலாம். அதுவும் ஒரு ஸ்பூன் போட்டால் போதும். எல்லாமே ஒரு ஸ்பூன் போட்டாலே நம்மளுடைய இந்த கோவக்காய் ஃப்ரை பண்ணுறதுக்கு சரியாக இருக்கும். ஸோ அதையும் இதுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அடுத்ததாக 1/2 டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் வேணும்னா ஜீரக பவுடர் கூட ஆட் பண்ணிக்கலாம். நம்ம எல்லாமே ட்ரை ரோஸ்ட் பண்ணி அரைக்கிறதுனால 1/2 டீஸ்பூன் ஜீராவாகவே ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். சிம்மில் வச்சு வறுக்கணும், இல்லை அப்படின்னா நமக்கு அது கருத்துடும். அதனால் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்துக்கோங்க. அடுத்ததாக நம்ம 1 டீஸ்பூன் ஆஃப் கருப்பு எள்ளு யூஸ் பண்ண போகிறோம். இங்கே நம்ம கருப்பு எள்ளு இல்லைன்னா வெள்ளை எள்ளு இது வேணால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதையும் இது கூடவே ஆட் பண்ணிக்க போகிறோம். ஆட் பண்ணிவிட்டு அதையும் லைட்டாக வறுத்து கொடுங்க. இதுவுமே உங்களுக்கு என்ன ஸ்டேஜ் அப்படின்னா நல்லா பொரிஞ்சு வரும். அதுதான் அதனுடைய வறுபட்ட ஸ்டேஜ். அதனால் ஸ்லோ ஃபயரில் வறுத்து கொடுத்தீங்கன்னா பார்த்தீங்களா எப்படி அழகாக எல்லாம் வெடிக்குது. இந்த மாதிரி ஸ்டேஜில் 1 டீஸ்பூன் ஆஃப் வேர்க்கடலை ஆட் பண்ணிக்க போகிறோம். ஆல்ரெடி வறுத்த கடலை அப்படிங்கிறதுனால ரொம்ப நேரம் வெயிட் பண்ண தேவையில்லை. லைட் அது ஹீட் ஆகிற வரைக்கும் வச்சாலே போதுமானதாக இருக்கும். அடுத்ததாக நம்ம காரத்துக்கு ரெட் சில்லிஸ் ஆட் பண்ணிக்கலாம். 5-6 ரெட் சில்லிஸ் நல்லா போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதையும் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த ரெட் சில்லி நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா நம்ம இது எல்லாத்தையுமே வேறு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஆற விட்டுட்டு அப்புறமா பவுடரை அரைச்சி எடுத்துக்கலாம். மீன்வைல் கோவக்காய் நம்ம என்ன பண்ணலான்னா 5 மினிட்ஸ் இட்லி பாத்திரத்தில் வச்சுட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இதுக்காக அப்படின்னா நம்ம இங்கே வறுக்கும் பொழுது எல்லாமே நம்ம மிக்ஸ் பண்ணி ஃப்ரை பண்ணும் பொழுது சம்டைம்ஸ் கொஞ்சம் வேக லேட் ஆகும். அதனால் 5 மினிட்ஸ் மட்டும் ஆவியில் வேக வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு குயிக்காக ரெடி ஆகிடும். அடுத்ததாக நம்ம ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாயில் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு கடுகு, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை தழை இது எல்லாமே ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா நம்ம கோவக்காய் பாயில் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை இங்கே ஆட் பண்ணிக்கலாம். அதையும் இங்கே ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த ஆயிலையே ஃப்ரை பண்ணி கொடுங்க. அப்போது நமக்கு இந்த கோவக்காய் எல்லாமே நல்லா பாயில் ஆகிட்டு அந்த வாட்டரி கன்சிஸ்டன்சிலாம் இல்லாத மாதிரி ஆகிடும். அப்படி நல்லா அந்த ஆயிலில் ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா தான் நம்ம இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த பவுடர் இங்கே ஆட் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல நமக்கு மஞ்சள் தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம வறுத்து ரெடியாக வச்சுருக்கோம் இல்லையா, இந்த பவுடரை நம்ம இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஆட் பண்ணிக்க போகிறோம். நமக்கு இன்னும் கொஞ்சம் காரம் வேணும் அப்படின்னு நினச்சோன்னா லைட்டாக சில்லி பவுடர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வறுத்துக்கோங்க. இந்த கோவக்காய் ஃப்ரை எப்படி இருக்கும்னா நமக்கு சாதத்துக்கு அப்படியே மிக்ஸ் பண்ணி சாப்பிட்ற மாதிரியான கன்சிஸ்டன்சிலையும் இருக்கும். ஸோ இதை பொரியலாகவும் வச்சுக்கலாம் நீங்கள். அப்படி இல்லைன்னா ஸ்கூலுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு இதை அப்படியே நம்ம சாதத்துக்கு கூட மிக்ஸ் பண்ணியும் பேக் பண்ணி கொடுத்துடலாம். அவங்க மத்தியானம் லஞ்ச் டைமில் சாப்பிடும்பொழுது இது சூப்பராக இருக்கும். ஸோ அந்த மாதிரியும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நமக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிப்போம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டுமே தனியாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நிறையா வேண்டாம். 1/2 டீஸ்பூன் தனியாத்தூள் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுப்போம். இப்போது இந்த கோவக்காய் எல்லாமே ஓரளவுக்கு ஆயிலில் ஒன்று சேர்ந்து வந்துட்டுருக்கு. கொஞ்சம் நேரம் சிம்மில் வச்சுட்டு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படியே வச்சுருங்க. ஸோ தட் ஆயிலையே இந்த கோவக்காய் நல்லாவே ஃப்ரை ஆகிடும். அதுக்காக நம்ம லிட் போட்டு சிம்மில் வச்சுக்கலாம். கொஞ்ச நேரம்க்கு அப்புறமா நம்ம இப்போது இந்த கோவக்காய் எல்லாமே நல்லா ஆயிலில் ஃப்ரை ஆகிடுச்சான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம ரெடியாக வச்சுருக்கோம் இல்லையா இந்த பவுடர்ஸ், அதை இங்கே ஆட் பண்ணிக்க போகிறோம். இந்த பவுடர் நம்ம கடைசியாக தான் ஆட் பண்ணணும். ஏன் அப்படின்னா ஃபஸ்ட்டே ஆட் பண்ணும்போது எல்லாமே ஒன்றோடு ஒட்டிக்கும். ஸோ ஃபைனலாக கோவக்காய் எல்லாம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு அப்படின்ற போது மட்டும் இந்த பவுடரை ஆட் பண்ணிக்க போகிறோம். ஆட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா நம்ம ஆல்ரெடி வறுத்து தான் நம்ம இந்த பவுடர் பண்ணியிருக்கிறதுனால இந்த ரா ஸ்மெல்லும் இருக்காது. ஸோ நல்லா ஃப்ரை பண்ணதுனால எல்லாமே ஒட்டிட்டு நல்லா முருகலாக ஆரம்பிச்சிடும். அந்த ஸ்டேஜில் நம்ம இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா லைட்டாக இந்த இடத்துல வெல்லம் ஆட் பண்ணுங்கள், இல்லை கொஞ்சமாக பெருங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. நம்மளுடைய கோவக்காய் ஃப்ரை சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் பிங்க் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் பல ரெசிபீஸ்க்காக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காத்துருங்க.
டாட்டா, பாய் பாய்.